இன்றைக்கான அனுதின தியானத்தின் வசனம் சங்கீதம் 107:27 இப்படியாக சொல்லுகிறது. வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படியெல்லாம் காண முடியும், பார்க்க முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் மூலியமாக 107ஆம் சங்கீதத்திலே அங்கே 23ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கப்பலறி கடலே யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரில் தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தையும் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட்ட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். மனிதனுடைய ஞானம், வானத்துக்கு ஏறுவேன், இந்த பூமியிலே அநேக விஞ்ஞான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனிதனை ஜீவனற்ற உயிரை செயல்படுத்த உரிய காரியங்களை பார்க்கிறோம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஞானம் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். இந்த ஞானமெல்லாம் ஞானம் அல்ல, இது ஞானமற்ற காரியம். ஏனென்றால் அங்கே 27 சொல், வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. கடைசியில் இவைகளெல்லாம் செய்து முடித்து பார்க்கும்போது அங்கே அழிவைத்தான் பார்க்கிறோம். பூமி அது அசுத்தமாய், அது மாசுபடிந்ததாய் மாறிவிடுகிறது. இது ஞானம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்பதை மனிதன் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதை அறிந்து கொள்ள அறிவை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இதை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். போதிப்போம், போதித்து வெளிப்படுத்துவோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.